ஹாய் மக்களே, இறால் கிரேவி. இந்த இறால் கிரேவி வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பரோட்டா இது மாதிரி சாதம் எல்லாத்துக்குமே செம்ம ஆப்டாக இருக்குங்க. இது நைஸாக தோசையை சுட்டு இந்த கிரேவி வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இந்த இறால் வந்து ஒரு மசால் வடை சைஸில் இருக்குங்க. இது பெரிய இறால். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதுக்கு மசாலா எப்படி அரைக்கலாம், இதுக்கு எப்படி கிரேவி பண்ணலான்றதான் பார்க்கலாம். மசாலா பொருட்கள்லாம் நல்லா பார்த்துக்குங்க. ஜீரகம் மட்டும் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. மற்றதெல்லாம் ஒரு ஸ்பூன் தான். கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பெருஞ்சீரகம் போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு கருவேப்பிலை போட்டு இந்த அரைச்சி வச்ச மசாலாவை நல்லா நம்ம வந்து வதக்கணும். மசாலா போடுறது கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுங்க, பட்டுன்னு மேலே தெரிக்கும். அது அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாவை போடுங்க. இந்த மசாலா வந்து நல்லா வதங்கினா தான், வதங்கும் போதே செம்ம ஸ்மெல் வரும். சூப்பராக இருக்கும் வாசனை. இதுக்கு தேவையானது கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து இந்த மசாலாவை வதக்கிட்டுங்க. ஏன்னா வந்து மசாலா வந்து நம்ம எல்லாமே ராவாக தான் போட்டிருக்கோம். அதனால வந்து இது நல்லா வதங்கினா தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நீங்கள் நல்லா வதக்கலைன்னா கண்டிப்பாக இந்த கிரேவி நல்லா இருக்காது. அப்புறம் என் மேலே குறை சொல்லாதீங்க. தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். அந்த மசாலா நல்லா வந்து வதங்கினதோட அரைச்சி வச்ச தக்காளி. இப்போ நான் ஒரு 6 இறா தான் செஞ்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, ஒரு 2 வெங்காயன்றதும் அளவு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு கிரேவி வேணுன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்து தக்காளி நல்லா வந்து அதுவும் நல்லா வந்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து இந்த இறாலை போடணும். இந்த இறால் வந்து இறால் போடுறதுக்கு முன்னாடி காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மிளகாத்தூள் உங்கள்கிட்ட தனியாக இருந்தால் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மசாலா அரைக்கும் போதே நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இறால் வந்து நீங்கள் தலையை வாலையும் கிள்ளிட்டு அந்த வாலில் இருக்கிற அந்த முள்ளையும் சேர்த்து கிள்ளிடுங்க. நான் வந்து இந்த காலோட எதுக்கு போனேன், அந்த காலெல்லாம் வந்து இறாவோட முட்டை இருக்குது. அதனால தான் வந்து நான் வந்து தோலை உரிக்காமல் நான் அப்படியே சேர்க்குறேன். தோல் உரிக்காமல் சேர்க்கறதுனால உங்களுக்கு மசாலா வந்து இந்த இறால ஏறுமா, நல்லா இருக்குமா அப்படிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணவே தேவையில்லை. சூப்பராகவே இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும்னு கேட்டாக்கா. தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான தண்ணி, உப்பு, காரம் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இறா போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு, இது எதுக்கு மூடி போட்டு செய்கிறேன்னா, இந்த மசாலா வந்து பட்டார் மேலே தெரிக்கும். அந்த தெரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் வந்து மூடி போட்டு செய்கிறது. அது வந்து கொஞ்சம் மசாலாவே நல்லா வந்து வேக வச்சு கொடுக்கும். நம்ம வந்து நடுவில் கொஞ்சமாக திறந்து அதை வந்து கலரி விட்டுட்டே இருந்தோம்னா அடி பிடிக்காத இருக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி. நீங்கள் நல்லா வந்து இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், சூப்பராக இருக்கும். கடைசியாக வந்து இந்த கிரேவி ரெடியானது கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி அதையும் தூவி நம்ம இறக்கிட்டு தோசைக்கோ இட்லிக்கோ சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நைஸாக தோசை சுட்டு இதை வச்சு சாப்பிட்டா செம்ம அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி நீங்களும் பாருங்கள் மக்களே, சூப்பராக இருக்கும்.